Hi, good evening, guys. This is Neelavan, test trainer in all competitive examination Coimbatore. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் 4th காம்படிட்டிவ் எக்ஸாம் நடந்தது. இதில் ஃப்ரெண்ட்ஸு தம்பிகள் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் நிறையா வாட்ஸ்அப்பில் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம வந்து மேக்ஸை மட்டும் வந்து இங்கே நம்ம வந்து கோத்ரூ பண்ணுவோம். மற்ற தியரியெலாம் நீங்கள் படித்து எழுதிடுவீங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அண்டு லாஜிக்கல் ரீசனிங்லாம் என்ன கேட்டிருக்காங்க அது ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் கோத்ரூத்து. ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின் நம்பர் 107 வந்து எ பர்சன் இன்வெஸ்டட் ₹12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate of 5% compound interest. How much amount will be got on maturity of the fixed deposit? இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஃபார்முலா தான். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஆமாம், அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 13,230. ஆன்சர் வில் பி சி. ஆமாம், இது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் P × A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா the answer will be 13,230. ஓகே, next questions will be I think next question will be 109. 109 A = 1, B = 2, C = 3, Z = 26. that is means அதாவது வந்து ஒவ்வொரு அல்பபெட்டினுடைய அந்தந்த நம்பர்ஸ் A ஃபஸ்ட் நம்பர், B செகண்ட் நம்பர், A ஃபஸ்ட் லெட்டர், B செகண்ட் லெட்டர், C தேர்ட் லெட்டர், இப்படியே 26th லெட்டர் Z. தென் the LCM of HCF is not equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த ஹெச்ங்கிறது 8th லெட்டர், சிங்கிறது தேர்ட் லெட்டர், எஃப்ங்கிறது 6th லெட்டர். இதனுடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 24. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஹெச் வந்து 8, சி வந்து 3, எஃப் வந்து 6. இதனுடைய எல்சிஎம் வில் பி 24. இந்த எல்சிஎம் வந்து 24. ஓகே, சரி, இதை இங்கே ஆன்சரில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 24th லெட்டர், அப்போ ஆன்சர் இது இல்லை. E + எஸ்ஸும் வந்து 24, ஆன்சர் இது இல்லை. ஏசிஹெச் ஆன்சர் ஏ வந்து 1, 3 வந்து சி வந்து 3, ஆமாம், ஹெச் வந்து 8, அப்போ இது 24 வந்துடும். இதுவும் கிடையாது. ஆன்சர் வில் பி A + C + H. ஆன்சர் சி. ஓகே, ஸோ தென் அனதர் ஐட்டம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √5 இப்படியே வந்து இட் இஸ் கோயிங் ஆன், இட் இஸ் அ சீக்வன்சி அன்லிமிட்டெடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம்ஸ் கேட்டாங்கன்னா இது வந்து நியூமரிக்கல்ஸ். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய் = நம்ம √5y வச்சிடலாம். அப்போ இங்கே இந்த ரூட் வந்து இந்த சைடு போகும்போது y² கேன்சல் ஆகிரும். அப்போ y = 5. இப்போ ஆன்சர் இங்கே ஆன்சர் வில் பி 5/1. ஆமாம், தென் அகெயின் அனதர் 110. ஓகே, தென் வாட் இஸ் திஸ் அனதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? ஐ திங்க் 122 நினைக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் பி எஸ் 122. 122 இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 men and 4 women can earn ₹3780 in 7 days. 11 men and 13 women earn ₹15,400 in 8 days. In what time will 7 men and 9 women earn ₹12,400? இது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 men and 1 womenக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து இட் வில் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்யூஷன் காமிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா 1 men and 1 woman ஒர்க் வில் பி எக்ஸு. அதே மாதிரி 1 women and 1 day ஒர்க்குக்கு வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் men 3. இங்கே கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க, 3 men and 4 women சொல்கிறாங்க. அப்போ இட் வில் 3x + 4y = 3780 பெர் டே அப்படிங்கும்போது டிவைடட் 7. அதே மாதிரி 11 men 11x + 13 women = 15,400 பெர் டே அப்படின்னா டிவைடட் பை 8 1880. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அல்ஜிப்ரா மெத்தடு. இந்த அல்ஜிப்ரா மெத்தடில் x = 100, y = 60.
ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட்டு 7x + 9y = 700 + 540 1240 கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா 7 வாட் வில் இந்த வாட் டைம் வில் 7 men and 9 women இங்கே கேட்டாங்க. இன் வாட் டைம் வில் 7 men and 9 women earn rupees 12,400. ஸோ இந்த 12,400 டிவைடட் பை 1240 எல்லாம் 10 days வரும். ஸோ ஆன்சர் வில் பி 10 days. Again, next question, what is this? I think 134. 134. Yeah, I think this is 134. Yes. Find the volume of cylinder whose height is 4 meter and whose base area is 500 meter squared. இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா πr²h. அதாவது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இட்ஸ் 5r²h. இப்போ இந்த ஏரியா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏரியா இந்த பேஸ் ஏரியா வந்து இட் இஸ் 500, πr²ங்கிறது 500 அண்ட் ஹைட் வந்து 4. அப்போ 500 × 4 = 2000 மீட்டர். ஸோ ஆன்சர் வில் பி 2000 மீட்டர் கீஃப். ஸோ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதான். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் இஸ் ஒன்லி திங்க் ஏன்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான் இதுக்கு நமக்கு தேவைப்படும். ஃபார்முலா வந்து மெமரியில் வச்சுக்கிறோம். தென் வாட் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வில் பி 147 நினைக்கிறேன். யா yes, yeah, 147. இதில் என்ன 147, Kyle bought 5 dozen eggs. Out of that 45 eggs are good eggs. Express the number of rotten eggs in percentage. அதாவது வந்து கயல் 5 dozen eggs கையில் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 45 eggs மட்டும்தான் நல்ல எக்ஸு. ரிமைனிங் எக்ஸ் பார்த்தீங்கன்னா அழுகி போச்சு. ரோட்டன் எக்ஸ் அழுகி போனது பார்த்தீங்கன்னா 60 எக்ஸில் 45 எக்ஸ் தான் நல்லா இருக்குது. ரிமைனிங் 15 எக்ஸ் வந்து அழுகி போச்சு. அப்போ எவ்வளோ வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 5 டஜன்னா 5 × 12 60 எக் இருக்குது. இதில் 45 எக் வந்து நல்ல எக்கு, 15 வந்து அழுகி போனது ரோட்டன். அப்போ என்ன பர்சன்டேஜ் அழுகி போனதான் கேட்குறாங்க. 15/60 × 100 = 25%. ஸோ ஹியர் ஆன்சர் வில் பி சி. எகைன் ஓகே 148 பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ லாஜிக்கல் ரீசனிங். Sunday = 2, Tuesday = 3, Thursday = 2. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மண்டே? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாஜிக்கல் தான். பார்த்தீங்கன்னா இப்போ சண்டேல வந்து வவ்வல்ஸ் எத்தனை இருக்குது? 2 வவ்வல்ஸ் இருக்குது, யூவும் ஏயும் இருக்குது. அப்போ 2. டியூஸ்டேட்டில் என்ன இருக்குது? வவ்வல்ஸு யூ இருக்குது, இ இருக்குது, ஏ இருக்குது. அப்போ 3 வவ்வல்ஸ் இருக்குது. அப்போ 3. தேர்ஸ்டேக்கு வந்து எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது? ஏயும் யூவும் இருக்குது, 2 இருக்குது. அதே மாதிரி மண்டே 2 வவ்வல்ஸ் இருக்குது, அதாவது ஓவும் ஏவும். இப்போ ஆன்சர் வில் பி 2. ஆமாம், இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 157. சரி, இப்போ இந்த 157 the radius of the conical tent is 700 cm and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meters. இதை ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம வந்து ஏரியாஸில் அந்த சாப்டரில் வரோம். நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். நம்ம ரேடியஸ்ஸு இந்த ஃபார்ம்ஸ்லலாம் நீங்கள் வந்து எல்லாம் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கிறணும் அப்படின்ட்டு. இது எப்படி நம்ம just a minute. Okay, இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த இதுதான் வந்து
கோனிக்கல் டென்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து இந்த சேஃப் எல்லு, இந்த சேஃப் ஹைட்டு, இது வந்து ரேடியஸ், இது வந்து ரேடியஸ். ஸோ இதனுடைய லென்த், இந்த லென்த்து கண்டுபிடிக்கிறது ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோன் வந்து L = ஸ்கொயர் ரூட் ஆஃப் R² + H². ஸோ இங்கே வந்து R வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து 700 சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் மீட்டராக கன்வெர்ட் பண்ணி 7 மீட்டராக பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் 7². ஹைட் வந்து 24 மீட்டர் 24². இதை நீங்கள் ஸ்கொயர் ரூட்டு சிம்பிள் கால்குலேஷன் தான் 625 வரும். அப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் வரும். சரி, இந்த நியூ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டென்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா பைஆர்எல்ங்கிறது ஃபார்மில் ஏற்கனவே நம்ம அந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன் நான். அப்போ பைங்கிறது 22/7 இன்ட்டு R வந்து 7 இன்ட்டு ஹைட் வந்து 25. ஸோ 550 மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? சரி, இந்த ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் யூஸ்டு 550 மீட்டர்ஸ். ஸோ இட் இஸ் given that இந்த width ஆஃப் தி கேன்வாஸ் வந்து 4 மீட்டர் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்காங்க சம்மில். ஸோ இப்போ the length of the canvas used for area by width 550 divided by width வந்து 4. ஸோ 137.5 மீட்டர் அதுதான் ஆன்சரு. இப்போ ஆன்சர் வில் பி A. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதா 137.5. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஏரியாஸ் அண்டு ஸ்கொயர்ஸ் இதில் வருது. அதனால் இது ரிப்பீட்டடாக இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணிங்கன்னா ஈஸியாக போகலாம். அதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, தென் வாட் இஸ் திஸ் 158 பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சீக்வன்சி. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிங்கிள் சீக்வன்சி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 2 = 2 × 3 = 6, இந்த 6 × 4 = 24, 24 × 5 = 120, 120 × 6 = 720. ஸோ ஆன்சர் வில் பி 120க்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 720. ஓகே, தென் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது 3x + 4y 159. இஃப் 3x + 4y, 4x + 6y = 22:32, தென் x = y என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை ஒன்றும் கிடையாது, இட் இஸ் இது என்ன சொல்லுது, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி தான். இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா அதாவது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா 3x + 4y = 22, 4x + 6y = 32. இதை வந்து ஒரு அல்ஜிப்ரா மேக்ஸு. இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணதுன்னா 3x + 4y 22, இங்கே 4x + 6y = 32. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ வந்து x = 2, y = 4 கிடைக்கும். அப்போ x + y = 1:2. ஆமாம், அப்போ இங்கே ஆன்சர் வில் பி 1:2. 159 ஆன்சர் A. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வருது, if the two numbers A and B are in the ratio of m:1, then the LCM of A and B. இதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் வில் பி AB தான். இதை வந்து எனி பிரைம் நம்பர் வில் பி அ ப்ராடக்ட் ஆஃப் LCM. தட்ஸ் இது வந்து ஒரு சின்டாக்ஸ் மீன்ஸ் இஸ் எ கான்செப்ட். ஸோ ஆன்சர் வில் பி A and B. ஓகே, தென் next questions will be, what is this next question? Okay, what is next one? Yeah, 170 another, the HCF of two number is 11 and their LCM is 693 if one of the number is 77 and the other number. இது ஏற்கனவே நான் இது மாதிரி சம்மங்கள்லாம் நான் அவங்க கிளாஸில் சொல்லியிருப்பேன். LCM அண்ட் HCF, GCD இந்த மாதிரி சாப்டரில் வந்து உங்களை நான் கவர் பண்ணியிருப்பேன். பட் இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, பட் இஸ் த சொல்யூஷன் என்னென்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு, அதாவது XY ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ஒன் நம்பர் இஸ் X, அனதர் நம்பர் Y அப்படி இருந்ததுன்னா ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. அதாவது X இன்ட்டு Y ஈக்குவல் டு X வந்து LCM, HCF மீன்ஸ் Y அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 693 × 11.
இங்கே ஒன் நம்பர் 77 இஸ் த ஒன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ அனதர் நம்பர் தெரியல. அதை சால்வ் பண்ணும்போது 77 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இதனுடைய டெரிவ் பண்ணும்போது ஆன்சர் வில் பி 99. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் 99. ஓகே, ஆன்சர் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 171. ஓகே, தென் 171 another. A merchant has 120 liters and 180 liters of two kinds of oil. ஓகே, ரெண்டு ஆயில் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் லிட்டரில். ஸோ ஒரு வேளை இது நல்லா இதாக இருக்கலாம். எப்படி வச்சுருக்கா? ஹி வாண்ட்ஸ் டு செல் ஆயில் பை ஃபில்லிங் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில் இன் லைன் ஆஃப் ஈக்குவல் வால்யூம்ஸ். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் சச் டின்? ரெண்டு ஆயிலை வந்து ஒரே டின்னில் வந்து நம்ம ஊற்ற போகிறாங்க. அது எந்த மாதிரி? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் சச் டின்? ஆக்சுவலாக இது என்னென்னா ஹெச்சிஎஃப் மெத்தடு. இது ஆல்ரெடி வி ஹேவ் சீன் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அது என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு அதாவது வி நீட் டு ஃபைண்டு த ஹெச்சிஎஃப். ஒன்று வந்து 120, அனதர் இஸ் 180. இதுக்கு வந்து நம்ம டிவைடிங் மெத்தடில் வந்து நம்ம ஹெச்சிஎஃப் பார்க்கணும்னா அதுக்கு என்ன அப்படி இதுதான் டிவைடிங் மெத்தடு ஃபார் ஃபைண்ட் அவுட் த ஹெச்சிஎஃப். ஸோ இந்த ஹெச்சிஎஃப் வில் பி 60. ஸோ இந்த ஆன்சர் வில் பி 60 liters. இதில் சிம்பிள் மெத்தட் தான். ஸோ HCF இதுக்கு பார்க்கும்போது நமக்கு 60 liters ஆன்சர். ஓகே, தென் வாட் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின்? நெக்ஸ்ட் கொஸ்டின் 172. The Viknesh borrows 10,000 for 2 years at 4% per annum simple interest. He lent it to Sanjay at 6% per annum for 2 years. Find his gain on this transaction per year. இன்னும் கிடையாது. விக்னேஷ் வந்து 10,000 அவன் வாங்குறான், பேங்க்கில் இருந்தோ சம்திங் எங்கேயோ ஆட்டிருந்து வாங்குறான். 2 yearsக்கு வாங்குறான். 4% இன்ட்ரெஸ்ட்டில் அவன் வாங்குறான். அவன் இமிடியேட்டாக என்ன பண்ணுறான்? சஞ்சய்ட்டு வந்து அதே 10,000 திருப்பி அவன் லோனாக கொடுத்துட்றான். அவன் கொடுக்கும்போது 6% கொடுக்குறான். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2%. ஸோ அப்போ ஃபைண்டிங் ட்ரான்சாக்ஷன் வந்து அவனுக்கு கெயின் வந்து 2% கிடைக்குது. இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100 அப்படிங்கிறதுல அப்ளை பண்ணால் P வந்து 10,000, இன்னும் வந்து 2 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸு 2%. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போட்டோம்னா ஆன்சர் வில் பி 400. ஸோ இட் இஸ் அ சிம்பிள் கால்குலேஷன் தான். அதனால் இது இட் இஸ் அ ஷார்ட்கட்லேயே போட்டலாம். ஸோ ரேட் ஆஃப் PNR/100 வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வில் பி 400. ஸோ தட் இஸ் சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த நெக்ஸ்ட்? ஹியர் ஃபைண்ட் த ரேஷியோ 173. Find the ratio between HCF and LCM of the numbers 7 and 13. இந்த 7 and 13க்கு வந்து HCF பார்த்தீங்கன்னா 91. அதாவது இது வந்து ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய நம்பர்ஸ். இட் இஸ் எ ப்ரைம் நம்பர். ஸோ 7, 13 பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து HCF வந்து 91. த ரேஷியோ ஆஃப் LCM வந்து இட் இஸ் 1 தான். ஸோ இந்த HCF இஸ் ரேஷியோ வில் பி 1:91. ஸோ ஆன்சர் வில் பி A. ஸோ HCF அண்ட் LCM கேட்குறாங்க. எப்போவுமே வந்து HCF வந்து ஸ்மால் நம்பராக இருக்கும், LCM வந்து ஹையர் நம்பராக இருக்கும். ஸோ 1:91. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வில் பி 183 நினைக்கிறேன். 183 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 183. சரி, ஓகே. This is just ஒரு சிம்பிள் அல்ஜிப்ரா கால்குலேஷன்ஸ். X is to Y equal to 2:1. Then X squared minus Y squared is to X squared plus Y squared is 3:5. இதை நீங்கள் அப்படியே எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக 1 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வில் பி 3:5. சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், இது ஒன்றும் டஃப் கிடையாது. ஆமாம். அடுத்து வாட் இஸ் திஸ்? 184. 184 என்ன சொல்கிறாங்க? குமரன் பாட்டியா ரெயின்கோட் அண்ட் சேவ்டு ₹25 வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. வாட் வாஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் தி ரெயின்கோட்டு? அதனால் இது வந்து ப்ராஃபிட் லாஸ் சேப்டெல்லாம் வந்து இட் இஸ் எ பேசிக் மெத்தடு. இட் இஸ் நாட் ரொம்ப பேசிக் மெத்தட் இது. அதனால் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அதாவது எப்படின்னா, ஒரு பொருளுடைய ரெயின்கோட்டை வாங்குறாரு, அவர் வாங்கும்போது 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது அவருக்கு ₹25 வந்து கெயின் கிடைக்குது. அப்போ விச் மீன்ஸ் 20% வில் பி ₹25. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 100%? ஸோ அது ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடு. அது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஹியர் 20%க்கு வந்து ₹25. அப்போ ஒரிஜினல் காஸ்ட்டு 100ன்னு வச்சோம்னா அதனுடைய என்ன வேல்யூ? அப்போ என்ன பண்ணணும்?
இந்த 100 மேலே divided by 20. 100 divided by 20 equal 25. So the original cost will be 125. So the answer will be here. What is this? 125 rupees. So 184 answer A. Okay, next next one is here. An intelligent man carries 3 sacks with 30 mangoes each. As he crosses each toll, he has to give 1 mango for each sack. He crossed 30 tolls. How many mangoes he will have at the end? சரி, அதாவது வந்து இவர் ஃபார் சிம்பிள் என்னென்னா ஒரு நல்ல புத்திசாலியான ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 சாக்கில் வந்து ஒரு சாக்குக்கு 30 மாங்காய் வீதம் கொண்டு போகிறாரு. அப்படி கொண்டு போகும்போது அவர் ஒரு டோலை கிராஸ் பண்ணுறாரு. அந்த ஒவ்வொரு டோலுக்கும் வந்து ஒரு சாக்குக்கு வந்து ஒரு மாங்காய் வந்து அவர் கொடுக்குறாரு, அந்த டோல் பர்சனுக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அவர் கையில் வந்து 30 டோலை வந்து கிராஸ் பண்ணார். அப்போ அவர் கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதை 1க்கு 2 தடவை ஜஸ்ட் மைன்யூட்டாக நீங்கள் படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 சாக்குலையும் ஒவ்வொரு சாக்குக்கும் ஒவ்வொரு பழத்தை கொடுத்துட்டாருன்னா 30 டோலை கிராஸ் பண்ணும்போது அவர் கையில் ஒன்றுமே இருக்காது. ஸோ 0 இருக்கும். ஸோ 185க்கு ஆன்சர் வந்து 0. ஓகே, தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட்? அடுத்த 186. சரி, 186 பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ஃபோல் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் எ ரூம் 24 மீட்டர் லாங் அண்ட் 18 மீட்டர் ப்ராட் அண்ட் 16 மீட்டர் ஹை. சரி, ஓகே, இதை வந்து நம்ம லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ஒரு போலுடைய ஃபார்முலா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் கிளாஸில். ஸோ அந்த போலுடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே நான் காமிக்கிறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர்டு B ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர்டு. இங்கே L வந்து 24 அண்டு 18, H வந்து 16. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வில் பி 34 மீட்டர். ஆமாம், ஸோ இந்த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ஃபோல் இது 34 மீட்டர். இங்கே ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் C. ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான சம்மு தான். அதனால் ஒன்றும் கிடையாது, டஃப் கிடையாது. ஸோ இந்த இந்த டிஎன்பிசி குரூப் பொறுத்தளவில் வந்து இந்த பேங்கிங் எக்ஸாமு, மற்ற யூபிஎஸ் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாம் மாதிரி இந்த மாதிரிலாம் டஃப்பாக இருக்காது. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது. அதனால் இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே சுட் அவேர். ஓகே, தென் 193. The LCM of 2 number is 6 times their HCF. If the HCF is 12 and 1 number is 36, find the other number. ஓகே, இப்போ அந்த LCM of 2 number is 6 times their HCF. அப்போ HCF is 12னா இங்கே HCF is 6 into 12 போட்டலாம். அப்போ 6 into 12 72. அப்போ LCM will be 72. இல்லையா? ஆமாம். அப்போ இங்கே எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு நம்பர் 36 அப்படின்னா அனதர் நம்பர் இங்கே ஆன்சரில் இருக்குது. ஏன்னா 76 இப்போ LCM 36க்கும் ரிமைனிங் 6 12க்கு டெஃபினெட்லி 36க்கு ஈக்குவலண்ட்டாக தான் வரும். அதை நியரஸ்ட் நம்பர்ஸ் தான் வரும். அப்படிங்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே 36 24 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து பார்த்தோம்னா ஆன்சர் வில் பி 72. ஸோ ஏற்கனவே நம்ம 6 into 12 72 வந்து எல்சிஎம் ஆஃப் அரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இங்கே 36ம் 24 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆன்சர் எல்சிஎம் 72. ஸோ ஈக்குவல் டு, அப்போ இந்த ஆன்சர் வில் பி 24. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம வந்து ஏன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரையில் சில சம்ஸ் வந்து ஆன்சரில் இருந்தே இட் இஸ் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம வந்து டக்குன்னு டிக் அடிச்சிடலாம். we don't wait for the much time. So then 193. What is the next questions? 196. For the principal 10,000 rate of interest 15,000 per annum for 3 years, find the difference between compound interest and simple interest. இதுக்கு வந்து compound interest simple interest ஒரு ஃபார்முலா இருக்குது. இல்லை அப்படி என்னென்னா நீங்கள் compound interest P into 1 plus R by 100 whole power n அதுக்குடைய ஆன்சர் கண்டுபிடிங்க. அல்லது simple interest PNR by 100 அதுக்கு 3 yearsக்குள்ளே கண்டுபிடிப்பீங்க. அது ரெண்டையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 708.75. இது வந்து ரெண்டு ஃபார்முலாவையும் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஸில் ரெண்டோடைய இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 708.75. ஆல்ரெடி ரெண்டு ஃபார்முலாவும் சொல்லியிருக்கோம். இந்த டிஃப்ரென்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டு
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் சாப்டரில் வந்து வி ஆர் கவரிங் நம்பர் ஆஃப் சம்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதனால் இதெல்லாம் ஒரு சிம்பிள் சின்ன என்ன சொல்கிறது, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இது. அதனால் இதை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை வந்து நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு ஐ ஹோப் தட். ஓகே, தென் வாட் இஸ் திஸ்? இது என்னது? A person take a loan 2000 at 6% simple interest. He return rupees 1000 at the end of the 1 year. Okay. In order to clear his dues at the end of the 2 years, how much he should pay? Okay. இப்போ 2000 அவர் லோன் எடுக்கிறாரு 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். அவர் என்ன பண்ணுறாரு, 1 இயரில் வந்து 1000 rupees ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. எகைன் 2 இயர்ஸ் கழித்து அவர் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணணும், அதுதான் கொஸ்டின். அப்போ 2000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2000க்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு என்ன பண்ணோம், 2 இயர்ஸ்க்கு போட்டிங்கன்னா அது வந்து எவ்வளோ வருது, 120. அதாவது 1 இயருக்கு போட்டிங்கன்னா 120 rupees வரும். 120 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்யூஷனை காமிக்கிறேன். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு PNR by 100 ஃபார் 1 இயர் 2000 × 1 6, அப்போ 120 rupees. அப்போ 2120. இந்த 2120ல் வந்து 1000 வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அப்போ 1000 ரிட்டர்ன் பண்ணாருன்னா மீதி என்ன இருக்குது, 1000 தான் இருக்கும். அப்போ 1000க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1000க்கு வந்து 1 இயருக்கு எகைன் 6% போடும்போது 60 rupees. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வில் பி 120 + 60, அப்போ 180. ஸோ அவர் ரிட்டர்ன் பண்ணுறது ஏற்கனவே 2000 வாங்கியிருக்காரு, அதில் 1000 ரிட்டர்ன் பண்ணிட்டால் பேலன்ஸ் வந்து 1000 இருக்குது, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 180, அப்போ 1180. ஸோ இந்த ஆன்சர் வில் பி, what is this? Answer will be 1180 B answer. Okay, then what is the next questions? Okay, then 1 cube 2 cube 3 cube k cube. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9th 10th இந்த 9th 10th கிளாஸில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது நியூமெரிக்கலில். ஆமாம், இதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த இதில் நீங்கள் அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தோன்னா வி வில் ஹாவ் ஒரு குவாலிட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த குவாலிட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து இட் இஸ் ஆன்சர் நாட் நோன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நான் சொல்யூஷனை காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 cube 2 cube பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 to 9 இதில் வருது. n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் = 7 to 9. ஆமாம், இதை இந்த 2 வந்து இந்த சைடு போகும்போது 4 ஆயிரும், ஏன்னா மேலே ஸ்கொயர் இருக்கிறனால 4 ஆயிரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி n² + n - 540ங்கிற குவாலிட்டி ஈக்குவேஷன் கிடைக்கும். இது வந்து இட் இஸ் நாட் ஏ குவாலிட்டிக்கு ஈக்குவேஷன்ஸு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது ப்ரைம் நம்பரும் நமக்கு கிடைக்காது. ஆமாம், ரியல் நம்பர் நமக்கு கிடைக்காது. ஸோ த ஆன்சர் நாட் நோன். ஆமாம், நெக்ஸ்ட்டு வாட் இஸ் திஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். Next questions. 2359x 33y. What is the value of x + y? இது ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கனைக்கெல்லாம் எக்ஸ் என்ன வருது, இங்கே ஒய் என்ன வருது நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா தட் வில் பி ஆன்சர். இது என்ன, இந்த சீரியஸ் எதை ஃபங்க்ஷன் எதை லாஜிக்கலாக ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் ஜஸ்ட்டு நான் கோ த்ரூ பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன் 23 போடும்போது வேல்யூ ஆஃப் எக்ஸு 2 × அதாவது என்னது 2 + 1 = 3, அதுக்கடுத்து 3 + 2 = 5, அடுத்து 5 + 4 = 9, 9 + 8 = 17, 17 / 16 33, 33 + 32 65. அப்போ அந்த எக்ஸுங்கிறது 17, ஒய்ங்கிறது 65. அப்போ இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா 17 65 82 ஆன்சரு. இந்த சீரியஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1லேருந்து 2 டேபிள்ஸு, 2லேருந்து 4, 4லேருந்து 8, 8 × 16 16 32 இந்த அரேஞ்சில் வந்து சீரியஸ் மூவ் ஆகுது. ஸோ இந்த ஆன்சர் வந்தாங்கன்னா எக்ஸுங்கிற இடத்துல 17, ஒய்ங்கிற 65 வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வில் பி 82. ஸோ இங்கே வந்து 82 கிடைக்குது. ஓகே, அடுத்து when we write AZ BY CX அப்படி இந்த மாதிரி பண்ணோம்னா how many consonant will appear to the left of the words? 200 கொஸ்டின்ஸு. இதில்
வவ்வல்ஸில் லெஃப்ட் சைடில் எத்தனை லெட்டர்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம கேட்குறாங்க. இட் இஸ் அ லாஜிக்கல் ரீசனிங், திஸ் இஸ் நாட் எ மேத்தமெட்டிக்ஸு. இதை எப்படின்னா நம்ம ஏபிசிடியை ரைட்லேருந்து எழுதிக்கிறணும், லெஃப்ட்லேருந்து எழுதிக்கிறணும். எழுதி ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய சொல்யூஷனை பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ ஏ, திஸ் இஸ் த ஃபஸ்ட் லெட்டர், ஏபிசிடின்னு வரிசை அப்படி எழுதிக்கிறோம். 26 லெட்டர் இங்கே வர இருக்கும். மறுபடியும் இந்த ஏலேருந்து அப்படியே இங்கேருந்து நம்ம எழுதிக்கிறோம், ஃபுல்லாக ரிவர்ஸ்லேருந்து நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு எந்தெந்த இடத்துலாம் வவ்வல்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணுங்கள். இங்கே ஏ வவ்வல்ஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குது, இந்த எல்லா வவ்வல்ஸையும் ரவுண்ட் பண்ணும்போது அதனுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எத்தனை வவ்வல்ஸ் ரவுண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய லெஃப்ட் சைடில் எத்தனை லெட்டர் வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ ஏஇஓ, இந்த வவ்வல்ஸ் ஏஇஓ, இந்த கான்சனன்ட் லெஃப்ட் ஆஃப் தி வவ்வல்ஸ் 9. ஸோ இதை நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அதுக்கடுத்து இந்த 5 6 7 8 9, சரியா? இப்போது 9. சார் ஆன்சர் வில் பி 9. இங்கே என்ன வருது? 200க்கு ஆன்சர் 9. ஸோ ஓகே கைஸ், ஐ திங்க் இந்த நம்ம இந்த 30 1/2 hour உங்களுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பெஷலி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4th மேக்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசன் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ எனி ஒன் யாருக்காவது எனிபடி ஹேவிங் அ டவுட் வித் யூ, you can call. My number is already most of people should aware. Again I told that 9688911172. This is my number. Neelavan, guest faculty, all competitive examination in Coimbatore, Tirupur and Theni, Madurai. So please call and keep in touch with me. Thank you guys. Thank you. Wish you all the best.